ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று கூழ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு கூழ் ஊற்ற போகிறோம் எங்கள் வீட்டில். அதுக்கு இன்றைக்கி சாயந்தரமாக கூழ் காய்ச்சி வைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். கேவுரு மாவு 1.5 பாக்கெட்டு மாவாக கரைச்சி காலையிலேயே ஊற வச்சுட்டேன். அதை புளிக்கிட்டோம் கொஞ்சோன்னிட்டு. அரிசி ஒரு 3 அழாக்கு அரிசி நொய் அதை எடுத்திருக்கேன். அதை இப்போது தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன்பா, அரை அடுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நிறைய நொய் காசுற மாதிரி காசணும். முதல்ல தண்ணி கொதித்த உடனே தண்ணி கொஞ்சம் சூடாகினா போதும். பச்சரிசி நொய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சரிசி நொய் வேணால் கொஞ்சம் ஒத்து வரும் உங்களுக்கு. நான் பச்சரிசி நொய் தான் போட்டிருக்கேன். நான் இப்போது இந்த கஞ்சி கொதிக்கட்டும், வேகணும். நொய் அரிசி வேகணும். வெந்த அப்புறமா இந்த மாவை கரைச்சி அதில் ஊற்றலாம். இந்த மாதிரி நொய் போட்டு தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்கணுங்க. நொய் வெந்த அப்புறமா ஊற வச்சு இந்த கேவரை எல்லாம் கரைச்சி ஊற்றணும். இன்னும் வேகலை நொய், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். கேவரு மாவு இந்த பதத்தில் நல்லா கரைச்சிக்கணும், நல்லா தண்ணியாக. இப்போ நொய் வெந்துடுச்சு. இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு உடனே கலரணுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். நல்லா கலரிட்டே இருக்கணும். இப்போ கை விடாமல் கலக்கியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலக்கி ஒன்று நல்லா கலக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்துச்சுன்னா தண்ணி தொட்டு பார்த்துட்டு கையில் ஒட்டாத இருந்தேன்னா மாவு வெந்துச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பதத்தில் வரும்போது எடுத்துட நல்லா கொதிக்கும் உங்களுக்கு சலசலன்னு. அந்த டைம் பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். கூழ் பண்ணுறதுக்கு மாவு கரைச்சி ஊற்றி கலக்கணும். இதுவே களியாக இருந்தால் நம்ம மாவை அப்படியே கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கெட்டியாக கண்ணி சூடாக சாப்பிட்டா களிங்க. இது மறுநாள் கரைச்சி தயிர் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சா அது கூழாயிடும். இதுக்கு உப்பெல்லாம் போட தேவையில்லைங்க. நாளை காலையில் கரைக்கும் போது உப்பு போட்டுக்கிட்டால் போதும். இது வெந்தோடனே இறக்கி அப்படியே வச்சுன்னா அந்த சூட்டுலேயே உங்களுக்கு மாவு வெந்துடும் உங்களுக்கு. அதை பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரணும் நல்லா, அப்போ வெந்துச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொச்சோடனே இறக்கிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.